இந்த புரட்டாசி மாதத்தில் வீட்டில் யாருக்குன்னா பர்த்டே இருக்கா, எக்லெஸ் கேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் பேக்கரி ஸ்டைலில் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்லெஸ் சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேக்கரியில் வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். வித் சிம்பிள் ஃப்ராஸ்டிங்கோட எப்படி செய்து பார்க்கலாமா? 125 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டரில் 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு போல் 3/4 கப் திக்கான கர்ட், 3/4 கப் சுகர் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி திக்காகும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை பேட்டர் கொஞ்சம் நல்லா ஃப்ளோயாக ஆக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு 1/2 கப் தேவைப்பட்டது. இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்புறம் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்ச டின்ல அப்படியே போர் பண்ணிவிட்டு ப்ரீஹீட்டட் அவனில் 175 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான ஸ்பஞ்ச் ரெடி ஆகிடும். இந்த ஸ்பஞ்ச் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் எதுக்கு பண்ணலாம்? ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். விப்பிங் க்ரீமில் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே கேக் நல்லா ஆறிட்டு அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே போர் பண்ணிவிட்டு எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிவிடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பேக்கரியில் வாங்கின மாதிரியே எல்லாம் நம்புவாங்க. டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.